ஃபர்ஸ்ட் விளாக் பேசி இதுவரை எந்த விளாக் போட்டதில்ல, எல்லாம் டப்பிங் பண்றன்ற பேர்ல எல்லாரும் இவங்களை கொண்டுட்டு இருந்தேன். இப்ப டேரக்டா மைக்கை வாங்கிட்டு டேரக்டாவே பேசிட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி ஓகே, கொஞ்சம் கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நெக்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது தப்பு இருக்குன்னு பாத்துக்கலாம். இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னைய ராட்டணும் அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க, கடைசியா பார்த்தா பொருள் காட்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சிக்கன் ஊறுகாவா காசு இல்ல, ஆனா அக்கா டேஸ்ட் பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. ஓசியில குடுக்கறானே எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன உனக்கு நான் அடிக்கடி பாக்குறேனே, எந்த ஊர் நமக்கு? அதத்தான் நானும் சொல்றேன், விளாக்குக்கு வாடானா கம்முனாடி எதை பாத்துட்டு வருது தெரியல, எல்லாம் பொண்ணுங்களையா பார்த்து ரசிச்சுட்டு வருது. விளாக்குக்கு வர சொன்னா இது டேய் கப்பல் ராட்டணும் ஓகேவா? கப்பல் ராட்டணும் பாருங்க, யாருன்னே தெரியாது, சின்ன பசங்க 2 பேரை கூட்டு வச்சு அவங்க பயத்தை காட்டக்கூடாதுன்னு அந்த சின்ன பசங்களை கூட்டு வச்சிருக்காங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்க தாத்தா பாட்டி கண்ணுக்கு தெரியுதா? ஆண்டி 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 பிடிக்கிருச்சு ஆண்டி. இப்ப பாரு ஆண்டி ஆண்டி பிடிக்கிருச்சு ஆண்டி ஆண்டி பாரு. வழியா முடிஞ்சு எப்பா பயங்கரமா இருந்துச்சு, சும்மாலாம் சொல்லலாம். கப்பல் ராட்டணும், அப்புறம் கண்காட்சி, மீன் காட்சி, என்னென்னவோ காட்சி எல்லாம் காமிச்சாங்க. ஆனா எனக்கு அல்டிமேட் என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் தளிக்க உயிர் பயத்தை இவங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஆனா நடுவில் ஒரு சின்ன பையனை பேலன்ஸ்க்கு வச்சுட்டு அவனையும் பயமுறுத்தி விட்டு கடைசியில வீடியோ எடுக்கணும் ராஜா பாபு மாதிரி உட்காந்துருந்தானுங்க. பொண்ணுங்களை பார்த்துட்டு இது இங்க இருக்குங்கன்னு காமிச்சிட்டு அப்படி பிடிச்சிருப்பேன். ஒண்ணுமே இவங்க எல்லாம் இருக்காங்களா, இங்கே நின்றுட்டு மறுபடியும் கப்பல் ராட்டத்துக்கு போகணும்னு சொல்றாரு இவரு. இப்ப போயிருக்கலான்றதுனால இந்த பேக் கேமரால காமிச்சு இந்த கர்மத்துக்காக தான், சாரி கர்மம் சொன்னதான், இந்த பொண்ணுங்களுக்காக தான் இந்த 2 மூஞ்சியும் வந்திருக்கு. இதுல இந்த 2 மூஞ்சி மட்டும் இல்ல, இப்போ கேமரா எடுக்க ஒரு மூதையும் வந்து இங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மூதையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒண்ணு ஆகாது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? வாந்தி எடுத்துறீங்க, வேற எப்படி இருக்கு? எடுக்க போகும்போது போவோம்னே நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? வடிவேல் ஃபீல் தான். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நல்லா ஏறுற வரைக்கும் நல்லா ஏறிட்டு தக்காளி இறங்கும் போது இது கரெக்டா லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்பேட்டை கொக்கு பார்க் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். பசங்களாம் வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் மூமெண்ட் நிறைய இருக்கு, செம்ம ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க சின்னவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வரலாம். கரெக்டா லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி லாஸ்பேட்டை தாண்டி கொக்கு பார்க் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம்.